எல்லோருக்கும் வணக்கம். பீனிக்ஸ் பறவையா இருக்கணுமே தவிர, ஒரு பச்சோந்தியா இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம யாரு கூட சேர்றோமோ, யாருடைய ஆலோசனைய கேட்குறோமோ, அவங்க ஒரு சிறந்த அறிவாளியா இருந்தா, நம்மள ஒரு சிறந்த நல்வழி பாதையில கூட்டிட்டு போவாங்க. இதே ஒரு அரக்க குணம், ஒரு அடமன்ட்டு, ஒரு முட்டாள்தனமான அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காட்டுக்கே ஒரு ராஜா, இளவரசர் இருக்கார்ன்னா, அந்த இளவரசருக்கு ஒரு முட்டாள் மங்குனி அமைச்சர் ஆலோசகரா இருந்தா, அந்த லைஃப் எப்படி இருக்கும்? அந்த நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க? அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாமா? 3 பேர் இருக்காங்க. 25 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுது. அவங்களுடைய சிறைச்சாலை சற்று வித்தியாசமா இருக்கு. ஒரே ஒரு துவாரம் வழியா கதவுக்கடியில வேண்டிய சாப்பாட அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. மத்தபடி அவங்களுக்கு வெளியில வரதுக்கோ, மத்தவங்கள உள்ள போய் அவங்கள பார்க்கறதுக்கோ, பார்வையாளர்களோ யாருமே அனுமதிக்கப்பட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவங்க சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்குறாங்களோ, அதோடு சேர்த்து அவங்க சிறையில அடைக்கப்படுவாங்க. அதுதான். முதல் மனிதர் கேட்குறாரு, "எனக்கு ஒரு 10,000 புத்தகங்கள் வேண்டும்" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்ட புத்தகங்களோட அவங்களும் சிறைச்சாலையில அடைக்கப்படுறாங்க. கதவு சாத்தப்பட்டது. 2வது மனிதன் வராரு. "நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்" அப்படின்னு கேட்குறாரு. ஒரு மனைவியோட சிறைக்குள்ள தள்ளப்படுறாரு. கதவு மூடப்பட்டது. 3வது மனிதர் வராரு. "எனக்கு 10,000 சிகரெட் பாக்கெட்டுகள் வேண்டும்" அப்படின்னு கேட்குறாரு. சிகரெட் பாக்கெட்டோட சேர்த்து சிறைக்குள்ள அனுப்பப்படுறாரு. 25 வருடங்கள் உருண்டோடின. முதலாமவன் இருந்த சிறை திறக்கப்பட்டது. வெளியில வராரு. முகத்துல அவருக்கு அப்படி ஒரு தேஜஸ். 2வதா இருந்தார் இல்லையா? அவருடைய சிறையும் ஓப்பன் ஆகுது. அவர் மனைவியோடையும் 2 குழந்தைகளோடையும் மகிழ்ச்சியா, ஹாப்பியா வெளியில வராரு. பட் 3வதா ஒரு மனிதன் இருந்தான் பார்த்தீங்களா? ஸோ அவரோட சிறை கதவ ஓப்பன் செஞ்சப்போ, "தீப்பெட்டி எங்க? தீப்பெட்டி எங்க?" அப்படின்னு அவர் சுவர்ல முட்டி மோதிக்கொண்டு இருப்பதை பார்க்குறாங்க எல்லாரும். இதுதாங்க சரியா முடிவெடுக்க தெரிஞ்சதுக்கும், சரியா முடிவெடுக்க தெரியாததுக்கும் ஒரு உதாரணமான கதை. பறவைகளுக்கும், விலங்குகளுக்கும் இல்லாத ஒரு எட்டாத அறிவு நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அறிவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? 30 வருஷம் சிறையில் இருக்கிற ஒருவருக்கு விடுதலையாகிற நாள் வருது. அவருடைய சுபாவம் ரொம்ப ஸ்வீட்டாக, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகுவார். எந்த ஒரு வெஞ்சன்ஸும் வச்சுக்க மாட்டார். யாரையும் பழிவாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். ஸோ அதனால் அவர்கிட்ட எல்லாருமே ரொம்ப அன்பாக நெருங்கி பழகுறாங்க. அவர் சிறையிலிருந்து விடுபடுற நாளும் வருது. எல்லோருக்கும் வருத்தத்தை தான் தருது. ஜெயிலர் அவருக்கு விடுதலையை அறிவித்ததும் அவரோட முகம் அப்படியே சோர்ந்து போகுது. ஜெயிலர் கேட்குறாரு, "என்னாச்சு?" அப்படின்னு. "இல்லைங்க, இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நான் இங்கே இருந்துட்டேன். ஸோ எனக்கு வீட்டுக்கு போகிறத நினச்சா பயமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? சிலருக்கு தங்களோட இல்லமே மிகப்பெரிய சிறைச்சாலையாக இருக்குது. சிலருக்கு உலகமே திறந்த வெளி சிறையாக இருக்குது. இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாமா? யாருக்குமே எந்த வசதியும் செய்து தராத கொடுங்கோலன் அரசன் ஒருவன் இருக்கான். அவன் சிறைக்கு மட்டும் எந்த கோரிக்கை வந்தாலும் உடனே சட்டு புட்டுன்னு செஞ்சு தருவான். பிகாஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனோட தளபதி கேட்குறான், "மக்கள் எது கேட்டாலும் செஞ்சு தராத நீங்கள் கைதிகளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறீங்க, இவ்வளோ வசதியை செஞ்சு தரீங்க" அப்படின்னு கேட்குறாரு தளபதி. அதுக்கு கொடுங்கோலன் சொல்கிறாரு, "எப்போது வேண்டுமானாலும் நாம் அங்கு போக நேரிடலாம் அப்படிங்கிறத நீ மறந்துடாத" அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலி நான் இன்றைக்கி 3 ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இந்த 3 ஸ்டோரியில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட மனப்பான்மை அடங்கியிருக்கு. உங்களோட குட் ஹேபிட்ஸும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கிளவர் அப்படிங்கிறதும் அதில் உள்ள அடங்கியிருக்கு. இன்னொரு நாள் இன்னொரு ஸ்டோரியோட நான் உங்ககிட்ட பேசுகிறேன். சைனிங் ஆஃப் சுடர்.